அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் செவ்வாயும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால், அதாவது ஒரே ராசி கட்டத்தில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சூரியனுடன் இணைவு பெற்ற அனைத்து கிரகங்களுக்கும் உண்டான பலன்கள் நம்ம கொடுத்துட்டோம். சந்திரன் சூரியன் கொடுத்துருக்கிறேன். இப்போ சந்திரன் செவ்வாய் நம்ம பார்க்க போகிறோம். விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய சேனலில் முந்தைய பதிவுகள் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. நண்பர்களே, இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் இணைவானது இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறப்போ மனம் தைரியம். அப்போ இந்த ஜாதகர் தைரியமான மனநிலைமை கொண்டவராக இருப்பார், வேகமாக முடிவுகளை எடுப்பார்னு சொல்லலாம். இந்த ஜாதகர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய எண்ணமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் வரும், ஆனால் விரைவாக குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். போராடி தான் வெற்றி பெறக்கூடிய எண்ணமானது இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். அந்த சூழலும் அப்படி தான் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணமானது இருக்கும். இவருக்கு தலைவலி, சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இணைவு, அதாவது சந்திரனும் செவ்வாயும் இந்த இணைவு உள்ளவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு குறைவாக வைத்துக்கொள்வது, அதை எடுத்துக்கொள்வது சிறப்பு. உப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது, தாயார் மீது அதிக பாசம் இருக்கும். தாயார் தைரியமானவராக இருப்பார்னு சொல்லலாம். அதே மாதிரி தாயாருடைய சொத்து இந்த ஜாதகருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே தாயார் சார்ந்த விஷயங்களில் சொல்லலாம். ஆனால் சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெற்று இருந்ததுன்னா தாயாருடைய வாழ்க்கை சற்று போராட்டம் நிறைந்ததாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, தொழில் சார்ந்த விஷயங்களில் காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரியான துறைகளில் இவரால் வெற்றி பெற முடியும். கட்டுமானம் சார்ந்த, நிலம் சார்ந்த, பொறியியல் சார்ந்த துறைகள் கூட வெற்றிகளை கொடுக்கும். சொந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு எண்ணமானது இந்த ஜாதகருக்கு இருக்கும். போட்டி நிறைந்த துறைகளில் இவரால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த வகையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நிலம் மற்றும் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. திடீர் செலவுகளும் அதிகமாக இருக்கும். தைரியமாக முதலீடு செய்வதில் இவர் வெற்றி பெறுவார்னு சொல்லலாம். சொந்த முயற்சியால் தைரியமாக முதலீடுகள் செய்து வெற்றி பெறுவார். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு பெற்று இருந்தது அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா வீடு, வாசல், சொத்து, சகோதரன் சார்ந்த விஷயங்களில் பிரியம் இவருக்கு அதிகமாக இருக்கும். பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவானது இருந்ததுன்னா சகோதரன் மேலே, கணவன் மேலே கண்மூடித்தனமாக பாசமாக இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி மற்றும் கோபத்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. குடும்பத்தை ரெண்டு பேருமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்காக போராடக்கூடிய தன்மை கொண்டவர்னு சொல்லலாம். கோபத்தை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னாலே வாழ்க்கை இவர்களுக்கு நன்றாக செல்லும். இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தாங்க ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க. ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெண்டு பேருமே சம்பாதிக்கணும்னா வெவ்வேறு இடங்களில் ரெண்டு பேரும் இருக்கணும். ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்து அவங்க வெவ்வேறு இடத்துல இருந்தால் தான் அது சாத்தியம். பொதுவாக இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்தால் சந்திரமங்கல யோகம்னு சொல்லலாம். நிலம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் கிடைக்குங்க. தொழிலில், வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தைரியம் நிறைந்தவர்னு சொல்லலாம். சொந்த முயற்சியால் செல்வம் சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது இந்த சந்திரன் செவ்வாயில் ஏதாவது ரெண்டு கிரகம் நல்லா இருந்தால் சரி, சந்திரன் நல்லா இருக்குது, செவ்வாய் கெட்டு போயிருக்குது அப்படின்னா மன நிம்மதி இருக்கும். சந்திரன் நல்லா இருந்து செவ்வாய் கெட்டு போயிருந்தால் மன நிம்மதி இருக்கும். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் வேகம் குறைவானதாக இருக்கும். தாயாரால் நன்மை இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் தைரியமாக ஒரு முடிவை எடுக்கிறதுல தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கணும்னு விரும்புவார். இப்போ அப்படியே அடுத்தது, சந்திரன் கெட்டு போயிருக்கு, செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா தைரியம் அதிகமாக இருக்கும், ஆனால் மன அமைதி இருக்காது. போராடி வெற்றி பெறுவார். தாயாரோட, ஏன்னா சந்திரன் கெட்டு போயிருக்கிறதுனால தாயாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவசரமான முடிவுகள் நிறைய எடுப்பார், அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கிரகமே பாதிக்கப்பட்டிருக்குங்க. சந்திரனும் செவ்வாயும் ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோபம், மனக்குழப்பம் அதிகரிக்கும். தாயாரோட மனக்கசப்பு இருக்கும். பிரிவு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப வாழ்க்கையிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவசர முடிவுகளால் பொருளாதார இழப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களே, நாம் இதுவரைக்கும் சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்தால் கோபமும் இருக்கும், செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோங்க.
நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.